பட்டியலினத்தவர்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்க தடை இல்லை என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஆண்டன் வழங்க கேட்கலாம். ஆண்டன், கூடுதல் விவரங்கள். அதாவது ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பாக 7 நீதிபதிகள் கொண்ட உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வானது தற்பொழுது 6:1 6 நீதிபதிகள் ஒருமித்த தீர்ப்பு, ஒரு நீதிபதி மாறுபட்ட தீர்ப்பு என்ற அடிப்படையில் தற்பொழுது இந்த தீர்ப்பினை வழங்கியிருக்கின்றார்கள். அதாவது எஸ்சி எஸ்டி பிரிவினருக்குள் மேலும் பிற்படுத்தப்பட்டோருக்கு தனி இடஒதுக்கீடு வழங்க பட்டியலிடப்பட்ட சாதிகள் மற்றும் பட்டியலிடப்பட்ட பழங்குடியினரின் துணை வகைப்பாடு அனுமதிக்கப்படுகிறது என உச்சநீதிமன்றமானது தற்பொழுது தீர்ப்பு வழங்கியிருக்கின்றது. அதாவது இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் ஓபிசி எனப்படும் அந்த கேட்டகரியை போன்று பட்டியலிடப்பட்ட சாதி மற்றும் பட்டியலிடப்பட்ட பழங்குடி பிரிவுகளுக்குள் இடஒதுக்கீட்டில் உள்ஒதுக்கீடு அனுமதிக்கப்படுமா என்பதுதான் இந்த வழக்காக இருந்தது. அவ்வாறு உள்ஒதுக்கீடு செய்ய மாநில அரசுகளுக்கு அதிகாரம் உள்ளதா என்றுதான் இந்த வழக்கு விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இதனை 7 நீதிபதிகள் அடங்கிய உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வானது இந்த வழக்கை விசாரணை மேற்கொண்டது. அதாவது இடஒதுக்கீடு தொடர்பாக 2004ஆம் ஆண்டில் உச்சநீதிமன்றம் வழங்கிய ஒரு தீர்ப்பில் இடஒதுக்கீடு வழங்குவதற்காக பட்டியலிடப்பட்ட சாதிகள் மற்றும் பட்டியலிடப்பட்ட பழங்குடியினரை மேலும் துணை வகைப்படுத்தும் அதிகாரம் மாநிலங்களுக்கு இல்லை என 2004ஆம் ஆண்டு அந்த தீர்ப்பு கூறப்பட்டது. உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. அவ்வாறு உள்ஒதுக்கீடு வழங்க நாடாளுமன்றத்திற்கு மட்டுமே அதிகாரம் உள்ளது, மாநில சட்டமன்றங்கள் இல்லை என்று அந்த தீர்ப்பு கூறியிருந்தது. இந்த நிலையில்தான் தமிழ்நாடு, பஞ்சாப் உள்ளிட்ட சில மாநிலங்களில் இதுபோன்ற உள்ஒதுக்கீடு ஒதுக்கப்பட்டிருந்தது. இது போன்ற ஒரு சூழ்நிலையில் பஞ்சாபில் எஸ்சி இடஒதுக்கீட்டில் 50% குறிப்பிட்ட பிரிவினருக்கு, அதாவது வால்மீகிஸ் மற்றும் மகாவி என்கிற சீக்கிய சாதிகளுக்கு உள்ஒதுக்கீடு செய்யும் வகையில் அந்த மாநில அரசு 2006ஆம் ஆண்டு சட்டம் கொண்டு வந்தது. இந்த இடஒதுக்கீடு தொடர்பான 2004ஆம் ஆண்டில் இந்த தொடர்பான ஒரு வழக்கில் உச்சநீதிமன்றமானது அப்பொழுது ஒரு தீர்ப்பு வழங்கியிருந்தது. அதுல அந்த இடஒதுக்கீடு வழங்குவதற்காக எஸ்சி எஸ்டி பிரிவினரை மேலும் துணை வகைப்படுத்தும் அதிகாரம் கிடையாது, மாநிலங்களுக்கு இல்லை என அப்பொழுது உச்சநீதிமன்றமானது கூறியிருந்தது. அவ்வாறு உள்ஒதுக்கீடு வழங்க நாடாளுமன்றத்திற்கு மட்டுமே அதிகாரம் உள்ளது, மாநில சட்டமன்றங்களுக்கு இல்லை என்று அந்த தீர்ப்பு 2004ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் அந்த தீர்ப்பில் கூறியிருந்தது. இந்த நிலையில்தான் பஞ்சாப், தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் இந்த உள்ஒதுக்கீடானது வழங்கப்பட்டிருந்தது. அதுபோன்ற ஒரு சூழ்நிலையில் பஞ்சாபை பொறுத்தவரையில் எஸ்சி இடஒதுக்கீட்டில் 50% குறிப்பிட்ட பிரிவினருக்கு, அதாவது வால்மீகிஸ் மற்றும் மகாதி என்கின்ற சீக்கிய சாதிகளுக்கு உள்ஒதுக்கீடு செய்வதாக வகையில் அந்த மாநில அரசு 2006ஆம் ஆண்டு சட்டம் கொண்டு வந்தது. அதனை பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்றமானது 2010ஆம் ஆண்டு ரத்து செய்திருந்தது. அந்த சட்டம் அரசமைப்புக்கு எதிரானது என்றும் 2004ஆம் ஆண்டு 5 நீதிபதிகள் அடங்கிய உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு வழங்கிய தீர்ப்புக்கு எதிரானது என்றும் கூறிதான் பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்றம் அதனை ரத்து செய்திருந்தது. இந்த நிலையில்தான் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டில் உள்ஒதுக்கீடு அனுமதிக்கப்படாததை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு கிட்டத்தட்ட 23 மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த 23 மனுக்கள் மீதுதான் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி.ஒய். தாகரசூர், நீதிபதிகள் ஜி.ஆர். கவாய், விக்ரம்நாத், பேலாயம் திரிவேதி, பங்கஜ் மிட்டல், மனோஜ் மிஸ்ரா மற்றும் சதீஷ் சந்திர மிஸ்ரா ஆகிய 7 நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வானது இந்த வழக்கை விசாரணை மேற்கொண்டது. விசாரணையின் பொழுது பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் ஓபிசி பிரிவினருக்கு இடஒதுக்கீடு தொடர்பான மற்றொரு வழக்கில் ஏற்கனவே வழங்கப்பட்ட தீர்ப்பில் மிகவும் பின்தங்கியவர்கள் இடஒதுக்கீட்டின் பலனை பெறுவதை உறுதி செய்வதற்காக உள்ஒதுக்கீடு அனுமதிக்கப்பட்டது. இருப்பினும் எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவினருக்கு அவ்வாறான உள்ஒதுக்கீடு நீட்டிக்கப்படவில்லை என நீதிபதிகள் சுட்டிக்காட்டியிருந்தார்கள். இருப்பினும் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரை போன்றே எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கும் இடஒதுக்கீட்டில் உள்ஒதுக்கீடு அனுமதிக்கலாமா என்று உச்சநீதிமன்றம் நாங்கள் விசாரிப்பதாக கூறிதான் இந்த வழக்கை 7 நீதிபதிகள் அடங்கிய அமர்வானது விசாரணை மேற்கொண்டது. அந்த விசாரணையானது நிறைவடைந்த உச்சநீதிமன்றம் 8/2/2024 இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி விசாரணை முடிவடைந்து தீர்ப்பை ஒத்திவைத்திருந்தது. தற்பொழுது அந்த பிப்ரவரி மாதம் ஒத்திவைக்கப்பட்ட தீர்ப்பானது தற்பொழுது உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கின்றது. தற்போதைய சூழ்நிலையில் உச்சநீதிமன்றம் அந்த எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு இடஒதுக்கீட்டிற்காக உள்ஒதுக்கீடு வழங்கலாம் என உச்சநீதிமன்றம் தற்பொழுது ஒரு அதிரடியான ஒரு தீர்ப்பினை வழங்கியிருக்கின்றது. ஆண்டன், தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.